நாட்டுல ஒரு நாளைக்கு இத்தனை பெண்கள் மார்பக புற்றுநோயால பாதிக்கப்படுகிறார்களா, இத்தனை உயிரிழப்புகள் பதிவாகிறதா என்று நீங்கள் அஞ்சும் அளவுக்கான சுகாதார அமைச்சினுடைய எச்சரிக்கை தகவலை இந்த காணொளியில உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். அத்தோட யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பள்ளிக்கூடம் ஒன்றினுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்குது. எந்த பள்ளிக்கூடம் என்ன பெயர் மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் என்பதையும் தெளிவாக பகிர்ந்து கொள்றேன். அதுபோல யாழ்ப்பாணத்துல 2 உயிரிழப்புகள் பதிவாகி இருக்குது. அந்த 2 உயிரிழப்புக்குமான காரணத்தை பகிர்ந்து கொள்றேன். அத்தோட வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என்று மோசடி செய்கிற நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவே நீங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என்ற காரணத்தால மோசடி செய்யப்பட்டிருந்தா உங்களுக்கான ஒரு முக்கிய தகவல் இந்த காணொளியில இருக்குது. முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்வதற்கு பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐகானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்று 11ஆம் நாள் 10ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைய நாளில் ஈழத்தில் பதிவாகி இருக்கிற முக்கியமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன். முதலாவது செய்தி ஒரு குட்டி செய்தியாக இருந்தாலும் முக்கியமான செய்தி. 1 கிலோ தேசிக்காயினுடைய விலை என்னன்னு கேட்டால் எல்லாருமே தலையில கைவிக்கிற அளவுக்கு தேசிக்காய் விலை நெருப்பு விலையா போய்கொண்டிருக்குது. யாழ்ப்பாணத்தில் எனக்கு தெரிந்து 1500, 1600, 1800, 2000 அந்த மாதிரி 1 கிலோ தேசிக்காயினுடைய விலை இருக்கிறதா சொல்றார்கள். இன்றைய நாள்ல பதுளை மாவட்டத்துல 1 கிலோ தேசிக்காயினுடைய விலை 3000 ரூபாவாக பதிவாகி இருக்குது. அடுத்தது யாழ்ப்பாணத்துல 2 உயிரிழப்புகள் பதிவாகி இருக்குது. முதலாவது யாழ்ப்பாணம் மானிப்பாய் சாத்தாவத்தை பகுதியை சேர்ந்த 69 வயது இருக்கிற வயோதிப பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். சுகையினம் காரணமாக தெல்லிப்பளை வைத்தியசாலையில சிகிச்சை பெற்று வந்தார். அந்த நேரத்துல அவருக்கு கொடுக்கப்பட்ட மாத்திரைகளை அதிகமாக உட்கொண்டதால அவர் தீவிர சிகிச்சைக்காக யாழ்ப்பாணத்துக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். ஆனாலும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில சிகிச்சை பெற்ற அந்த வயோதிப பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். திடீர் மரண விசாரணை அதிகாரி அவருடைய உயிரிழப்புக்கு அதிக மருந்துகளை, அதிக மாத்திரைகளை உட்கொண்டதுதான் காரணம் என்று அறிவித்திருக்கிறார். 2வது உயிரிழப்பு யாழ்ப்பாணம் புத்தூர் கிழக்கு பகுதியில் பதிவாகி இருக்குது. அது நேற்று பதிவாகி இருக்குது. ஒரு குறித்த நபர், அவருக்கு 55 வயது, பேர் தெரியும், ஆனால் பெயரை தவிர்த்து கொள்றேன். அவர் அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வீட்டில் அதிகாலை வேளையில போய் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார். எனவே இந்த 2 உயிரிழப்புகள் யாழ்ப்பாணத்தில் பதிவாகி இருக்குது. இந்த 2மே வெவ்வேறு கோணத்தில் பார்க்கலாம். ஒன்று தற்கொலை, இன்னொன்று கவனையினம். எனவே கவனையினத்தோட உங்களுடைய முதியவர்கள் இருப்பார்கள். எனவே நீங்க அவர்களோட எப்பவுமே நின்று அவதானத்தோடு இருக்கிறது நல்லதுன்றதை இந்த இடத்தை பதிவு செய்து கொள்றேன். அடுத்தது வெளிநாட்டு வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளணும் என்றதுக்காக நிறைய பேர் நிறைய முகவர்களை தொடர்பு கொள்வார்கள். அந்த முகவர்கள் சில நேரங்களில் ஏமாற்றி போடுவார்கள். லட்சக்கணக்கில் பணங்களை ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படியான ஏமாற்றத்தை நீங்கள் சந்தித்திருந்தால் இனிவரும் நாட்களில் நீங்கள் 011 288 2228 இந்த தொடர்பெண்ணோட தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம். அடுத்த செய்தி மிக முக்கியமானது. இது ஒரு விழிப்புணர்வான தகவல் என்றே சொல்லலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவுகளோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஏனென்றா ஈழத்துல ஒரு நாளைக்கு 15 பெண்கள் மார்பக புற்றுநோயோட அடையாளம் காணப்படுகிறார்கள். மார்பக புற்றுநோயால ஒரு நாளைக்கு 3 உயிரிழப்புகள் பதிவாகுவதாகவும் சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கிறது. எனவே மிகுந்த கவனத்தோடு இருங்கோ. சுகாதார அமைச்சு முன்கூட்டிய சில வழிமுறைகளை சொல்லி இருக்குது. உங்களுடைய மார்பகங்கள்ல கட்டி, அதுபோல வலி, அதுபோல நிறமாற்றம் போன்ற காரணிகள் இருக்குமாக இருந்தா அதை உடனடியாக நீங்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்திக் கொள்ளணும். மார்பகங்கள்ல இருக்கிற புற்றுநோயை ஏற்கனவே நீங்க உடனே தொடக்கத்திலேயே கண்டறிந்தா இலகுவில குணப்படுத்தி கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 20 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் எல்லாருமே கட்டாயம் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கிறது. குறிப்பாக 20 இருந்து 40 வயதுக்கு உட்பட்ட பெண்களாக இருந்தால் அவர்கள் 3 ஆண்டுக்கு ஒரு முறை மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும், 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கிறது. எனவே இதை சாதாரணமா எடுத்துக்கொள்ளாம இது கதைக்கிறது என்ன மாதிரி இருக்கும் என்றதெல்லாம் யோசிக்காம தயவு செய்து இதுல விழிப்புணர்வாக இருந்து கொள்ளுங்கோ. மார்பக புற்றுநோய் ஆரம்பத்திலேயே கண்டறியப்படுமாக இருந்தால் அதை
குணப்படுத்த முடியும் என்று சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கிறது. அடுத்த செய்தியும் மிக முக்கியமானது. யாழ்ப்பாணம் J112 கிராம சேவகர் பிரிவில் இருக்கிற முதியோர் நலன்புரி சங்கம் வடமாகாண கல்வி அமைச்சுக்கும் வடமாகாண ஆளுநருக்கும் ஒரு கோரிக்கை கடிதத்தை அனுப்பி இருக்குது. அந்த கோரிக்கை கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குது என்றால், யாழ்ப்பாணம் கல்வியங்காடு இந்து தமிழ் கலவன் பாடசாலை என்ற அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பெயரை யாழ்ப்பாணம் நல்லூர் சைவ தமிழ் கலவன் பாடசாலை என்று மாற்றணும். அதாவது அந்த பேர்ல இருந்து இந்த பெயருக்கு மாற்றணும் என்ற ஒரு கோரிக்கை கடிதம் அனுப்பப்பட்டது. அந்த கோரிக்கை கடிதத்தை ஏற்று நாளைய நாள்ல அந்த கல்வியங்காடு இந்து தமிழ் கலவன் பள்ளிக்கூடத்தினுடைய மண்டபத்துல ஒரு கலந்துரையாடல் நடக்க போவதா சொல்லப்பட்டிருக்குது. இந்த பெயர் மாற்றத்துக்கான காரணமாக அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பழைய மாணவர் ஒரு கருத்தொன்றை சொல்லி இருக்கிறார். என்னன்னா, கல்வியங்காடு இந்து தமிழ் கலவன் பள்ளிக்கூடம் என்பது நல்லூர் பிரதேச செயலக பிரிவுக்குள்ளே இருக்கிற பள்ளிக்கூடம். கல்வியங்காடு என்ற ஊர் வலிகாமம் கிழக்கு, அதாவது கோப்பாய் பிரதேச செயலகத்துக்குள்ள இருக்கிற ஊர். எனவே நல்லூர் பிரதேச செயலகத்துக்குள்ள இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு எப்படி வலிகாமம் கிழக்கு கோப்பை பிரதேச செயலகத்துக்குள்ள இருக்கிற ஊரினுடைய பெயரை முன்னுக்கு போற முடியும் என்ற அடிப்படையில நல்லூர் என்ற பெயரை அதுல சேர்க்க வேண்டும் என்ற மாதிரி தான் பெயர் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்குது. இந்த பெயர் மாற்றத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பார்க்கலாம். நான் இந்த செய்தியை பார்த்த உடனே என்னடா இது பெயர் மாத்துறார்கள் என்ற மாதிரி யோசித்தேன். ஆனா இந்த பெயரை பார்த்த போது எனக்கு மகிழ்ச்சி வந்தது. ஏனென்றா நாங்கள் இப்ப எல்லாருமே என்ன மதம் என்று கேட்டால் இந்து மதம் என்று சொல்றோம். பள்ளிக்கூடத்தினுடைய பெயர் இந்து தமிழ் கலவன் பாடசாலை, இந்து தமிழ் கலவன் பாடசாலை என்று மாறிக்கொண்டு போகுது. இப்ப இந்த கோரிக்கை இருக்குதான், அதாவது கல்வியங்காடு இந்து தமிழ் கலவன் பாடசாலையை நல்லூர் சைவ தமிழ் கலவன் பாடசாலை என்று மாற்றணும் என்ற கோரிக்கை. இதுல நீங்கள் பார்த்துட்டு யோசிக்கலாம், கல்வியங்காடு என்ற சொல்ல தூக்கி போட்டு நல்லூர் என்றதை போடுறது மட்டும்தான் நீங்க பிரதானமான. நான் இதுல பார்க்கறது அந்த பெயர் என்றது வேற, ஒட்டுமொத்தமா எல்லாமே எங்களுடைய இடம்தான், எங்களுடைய நாடுதான், அது அப்பாற்பட்டது. ஆனா அந்த பின்னுக்கு இந்து தமிழ் கலவன் பாடசாலையை சைவ தமிழ் கலவன் பாடசாலை என்று மாற்ற முனைவதை நான் உண்மையாக மனசார வரவேற்கிறேன். இந்த பெயர் மாற்றம் சாத்தியப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அது எல்லா இடங்கள்லையுமே வரணும். அதுக்காக எல்லா பள்ளிக்கூடத்துக்குள்ளேயுமே கொண்டு போய் நான் சைவம் என்ற சொல்ல சேர்க்கணும் என்று சொல்லல. இந்து என்ற சொல் எந்த பள்ளிக்கூடங்கள்ல இருக்குதோ அந்த பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் சைவ தமிழ் என்ற ஒரு சொல் வரணும். மற்றபடி பொதுவா தமிழ் கலவன் அரசின தமிழ் கலவன் பாடசாலை என்று இருக்கிற இடத்தை கொண்டு போய் நான் சைவம் என்று சேர்க்கணும் என்று சொல்லல. உங்களுக்கு தெளிவா விளங்கும் என்று நினைக்கிறேன். இந்து என்ற சொல் எங்களுக்கு வேண்டாம், சைவம் என்றதை பயன்படுத்துவோம். இதுதான் என்னுடைய கருத்து. எனவே இந்த பெயர் மாற்றம் சாத்தியப்படுதா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப இந்த காணொளியில இருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.